வேளாங்கண்ணியில நற்கருணை ஆண்டவர் பேழையில இப்போ புதுசா ஒரு இமேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு இதை சென்ட் பண்ணிட்டு இது கரெக்டானதா, இது இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே போல பழைய நற்கருணை பேழை ரொம்பவே அழகானதா இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளமா புறா வடிவத்தில் அங்க இருக்கும். அங்க சென்டர் ஆஃப் தி அட்டென்ஷன் நம்ம யூக்ரிஸ்ட், ஹோல் யூக்ரிஸ்ட், நம்மளுடைய நற்கருணை தான் இருக்கும். இப்போ நற்கருணை பேழையில இமேஜை ஆட் பண்ணது கரெக்டா? நம்ம சர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஏஐ யூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஆனா ஏஐ நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? முக்கியமா மனிதனோட மனசாட்சி, நல்லது கெட்டது, பொறுப்புணர்வு, இதோட நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு ஏஐ ஒரு தப்பு பண்ணுதுன்னா யார் அதுக்கு பொறுப்பெடுத்துப்பாங்க? அந்த ஒரு மாரல் மீனிங் இருக்கு இல்லையா? அந்த ஒரு மாரல் மீனிங்கை தர வேண்டியது மனிதனோட கடமை அப்படின்றத நம்மளுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் அப்படின்னு ஒரு என்சைக்கிள் வெளியிட்டு இருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்டிருந்தாரு. மேலும் நம்ம நற்கருணை பேழையில இயேசு கிறிஸ்துவனோட புகைப்படம் வைப்பது சரியானதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவனோட பாடுகள், அவரோட மரணம், அவரோட உயிர்ப்பை திரு உருவங்கள், சுரூபங்கள் இவை அனைத்தையும் மூலமா, ஓவியங்கள் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு ரிவீல் செய்யப்பட்டிருக்கு, அது வெளிப்பாடா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நற்கருணை ஆண்டவர் என்பவர் வெறும் ஒரு அடையாளம் மட்டும் கிடையாது. நம்ம அவரை ஜஸ்ட் ரெம்பம்பர் மட்டும் நம்ம பண்ணல. அவர் இப்போ உயிரோட முழுமையாக பிரசன்னமா இருக்கின்றார். ஆனா நற்கருணை ஆண்டவரை நம்ம அடார் பண்றோம், வழிபாடு, நற்கருணை வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது நற்கருணை ஆண்டவர் இவ்வாறுதான் இருப்பார் அப்படின்னு நமக்கு எங்கேயுமே வெளிப்பாடு கொடுக்கப்படல. நம்ம கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் நமக்கு அதை தான் நமக்கு தெளிவா சொல்லுது. பைபிளும் நமக்கு அதை தான் தெளிவா சொல்லுது. ஸோ நற்கருணை ஆண்டவர் நமக்கு திருவுடல் திரு ரத்தமாக நமக்கு அப்ப வடிவில் இருக்கின்றார் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வெளிப்பாடை தவிர, அவர் உண்மையில் பிரசன்னமா எப்படி இருப்பார் அப்படின்னு நமக்கு இன்னும் திருவழிப்பாடாக கொடுக்கப்படவில்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு இமேஜை நற்கருணை பேழை முன்னாடி வைக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. ஸோ மக்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செஞ்சிருங்க. ஸோ இது என்னோட பர்சனல் கருத்து கிடையாது, நம்மளுடைய கத்தோலிக்க இறையியல் என்ன சொல்லுதோ அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன்.